நிலத்தடி நீர் பயன்படுத்தும் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 4 நாட்களாக, அதாவது செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி போன்ற தினங்களில் திருப்பூர் மாவட்டம் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் உள்ள வீரல்பட்டி, அமைச்சி கவுண்டனூர், குமாரபாளையம், நெகமம், வீதம்பட்டி, குருவப்பநாயக்கனூர் மற்றும் குருவப்பநாயக்கனூர் அருகே உள்ள ரேணுகா சிக்கன், ஆண்டியூர், வழுக்குப்பாறை, கோயில்பாளையம், சென்னியூர், சூலூர், சலக்கரசல் போன்ற பகுதிகளில் நிலத்தடி நீர் ஆய்வு பணி செய்து பரிந்துரை செய்திருக்கிறேன். பெரும்பாலான இடங்களில் போர்வெல் போட பரிந்துரை செய்துள்ளேன். சிலருக்கு போர்வெல் போட பரிந்துரை செய்யலை. அதாவது ஜியோமேக்னடிக் ஸ்கேனிங் ரிப்போர்ட்டும் அந்தந்த பகுதி நிலத்தடி பாறை அமைப்பு மற்றும் நிலத்தடி நீர் வளம், நிலத்தடி நீர் வள இயல் இதெல்லாம் மேட்ச் ஆனால் தான் எனக்கு போர்வெல்லில் தண்ணி வரும் அப்படின்னு பரிந்துரை செய்ய மனசு வருகிறது. சிலருக்கு அந்த மாதிரி சில ஓரளவுக்கு நல்ல ரிப்போர்ட்டு வந்தாலுமே பரிந்துரை செய்ய மனசு வர மாட்டேங்குது. காரணம், அந்த ஏரியா பாறை அமைப்பு அதற்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. ஏன்னா ஒரு நிலத்தடி பாறை அமைப்பினுடைய தொடர்ச்சி நிலத்தடி நீர் வளம் இல்லாத மாதிரி என்னுடைய அறிவுக்கு படுகிறது. ஆனால் அதே பகுதியில் ஸ்கேன் பண்ணும்போது ஸ்கேனிங் ரிப்போர்ட்டில் தண்ணி இருக்கிற மாதிரி காட்டுது. எனக்கு அதில் நம்பிக்கை இல்லை. வேறு வழி இல்லை. அதாவது கடுமையான வறட்சி, 2 ஆண்டுகளாக சரியான மழை பொழிவு இல்லை, ரீசார்ஜிங் எஃபெக்ட் இல்லை, அதிக அளவு பயன்பாடு, பல ஆண்டுகளாக வளர்த்த தென்னை மரங்களை காப்பாற்றியே தீரணும் என்ற காரணங்களுக்காக அவர்கள் என்னை ஆய்வு பணிக்கு அழைத்திருக்கிறார்கள். நான் நல்ல ரிப்போர்ட்டு தான், ஆனால் போர்வெல் போட வேண்டாம்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. இது ஜியாலஜியோட மேட்ச் ஆக மாட்டேங்குது. அதனால் வேண்டான்னு சொல்ல மனசு வர மாட்டேங்குது. ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தீவிர தேடலில் இருக்காங்க. தண்ணி கண்டிப்பாக தேவைங்கிற நிலையில் இருக்காங்க. அந்த தென்னை மரத்தினுடைய கடைசி சொட்டு நீருக்காக அது காத்துட்ருக்கு தென்னை மரம். அதுக்காக ஓரளவுக்கு நல்ல ரிப்போர்ட் வந்தாலும் பரிந்துரை செய்கிறேன். அது ஜியாலஜிக்கலாக மேட்ச் ஆகாட்டினாலும். நான் அது ஒரு ஜியாலஜிஸ்ட்டுனுடைய அறிவுக்கு விரோதமான செயல்தான். ஏன்னா மழை பொய்த்து போனதால் தண்ணீர் தேடல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. தெற்கு மாவட்டங்களில் எல்லாமே நான் ஜியாலஜி, ஹைட்ராலஜி அண்ட் ஜியோமேக்னடிக் ஸ்கேனிங் 3 ஒத்து போனால் மட்டும்தான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். மற்றபடி இந்த பகுதியில் அப்படி ஒத்து போகாட்டினா ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அங்கே வேறு வழி இல்லை. ரொம்ப ஆழமாக போர்வெல் போட வேண்டியிருக்கு. பல ஆண்டுகள் மரங்களை காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஸ்கேனிங் ரிப்போர்ட் ஓரளவுக்கு ஃபேவரபுளாக வந்தாலும் அதை பரிந்துரை செய்ய வேண்டிய நிலை. இந்த வறட்சியை நீங்கள் கடப்பதற்கு நானும் துணை நிற்பேன். இப்போ சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை ஓய்வெடுக்கலான்னு இங்கே வந்தேன். ஆனால் இங்கே ஓய்வு கிடையாது. இங்கேங்க இன்றைக்கி சனிக்கிழமை தென்காசி பக்கம் 2 ஊர்களுக்கு ஆய்வு பணி செஞ்சுட்டு வந்துட்டேன். இந்த நாளைக்கும் ஆய்வு பணி இருக்குது. இங்கே தென்னை பகுதியில் உள்ள ஆய்வு பணிகளை முடிச்சுட்டு நான் மீண்டும் கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, திருப்பூர், ஒட்டஞ்சத்திரம் பகுதிகளுக்கு மீண்டும் வருவேன். நன்றி, வணக்கம். இது வீரல்பட்டி, நார்த்து 65 டிகிரி ஈஸ்ட்டுங்கிற கோணத்தில் பாறை அமைப்பு இருக்குது. பாறையினுடைய உட்சரிவு தென்கிழக்கு நோக்கி. இந்த பாறை கிணத்துக்கு பாறை, இதுதான் கிணறு, கருங்கல் பாறை.
இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. முதல் ஸ்கேனில் 300 மீட்ரு ஆழத்தில் ஒரே ஒரு மட்டம் கிடைக்கி. ரொம்ப ரொம்ப சுமாரான மட்டம். இது 3வது ஸ்கேன் நடக்கு. 2வது ஸ்கேனில் 200 மீட்ரு மட்டத்தில் ஒரு பாயிண்ட்டு அமைஞ்சிருக்கு. 19வது மீட்டரில் நம்ம அடையாளம் வச்சுருக்கோம். ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு தான். எதுவும் டவுட் இருந்தாலும் வீடியோ பார்த்துக்கலாம். 2வது ஸ்கேன் பார்த்தோன்னா 19வது மீட்ரு அடையாளம் 200 மீட்ரு ஆழத்தில் மட்டம் இருக்குது. 3வது ஸ்கேனில் 9வது மீட்டரில் ஒரு இடம் அடையாளம் வச்சுருக்கு. 200 to 250 மீட்ரு ஆழத்தில் ஒரு நல்ல வெடிப்பு இருக்கிற மாதிரி ரிப்போர்ட் வருது. அதில் அடையாளம் வச்சுருக்கோம். இது 4வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. இது 5வது ஸ்கேன் நடக்கு. 4வது ஸ்கேனில் 600 மீட்ரு ஆழத்தில் ஒரு மட்டம் கிடைக்கி அதை அடையாளம் பண்ணியிருக்கோம். 600 மீட்ரு ஆழம். இது 6வது ஸ்கேன் நடக்கு. 50 மீட்டர் லென்த்து, 800 மீட்ரு ஆழம். 5வது ஸ்கேனில் எந்த பாயிண்ட்டும் அமையலை. இது அமைச்சிக்கவுண்டனூர். இது 6வது ஸ்கேனு. மேலே ஒரு 50 அடிக்குள்ளே உள்ள கசிவு தான். அது கீழே எதுவுமே பொருள் போட தகுதி இல்லாத இடம். இது அமைச்சிக்கவுண்டனூர். இது 6வது ஸ்கேன் நடக்கு. முதல் ஸ்கேனில் மட்டும் ஒரு 200 மீட்டரில் 2 இடம் அடையாளம் வச்சுருக்கு. 200 மீட்டர் ஆழத்தில் மட்டம் கிடைக்கி. மீதி இடம் ஃபுல்லாகவே இது 5 இடமும் மேல் மட்டம்தான். 50 அடி அதுக்குள்ளே வரக்கூடிய ஈரம். 2 போர் போட்டிருக்காங்களோ அதில்? இது ஒரு போர் தானே? இதில் எத்தனை தண்ணி இருந்துச்சு? இது எத்தனை அடி இல்லையா? அதே தான். ஓகே. 45 அடியில் வந்த தண்ணி தான். ஆனால் ஆழம் வந்து 1000 அடி போட்டிருக்காங்களா? 1000 அடி போட்டிருக்கு. தேவையில்லை. ஸோ 45 அடியில் வர தண்ணிக்காக 700 அடி 1000 அடி போட வேண்டிய தேவையில்லை. நான் ஓட்ட மாட்டேங்க. 300-400 மேலே ஓட்ட மாட்டேங்க. வெரி குட். கவுண்டம் பண்ணு வேலை தான். இந்த கூட 1000 ஓட்டுறது ஆட்டுறதில்ல. ஓட்டி அவங்களுக்கு என்ன தெரியும்? இப்போ புரிஞ்சிட்டிங்களா? இது விஞ்ஞானம் ஸ்கேன் பண்ணி கரெக்டாக சொல்லுது. நான் சொன்ன ரிசல்ட்டும் நீங்கள் போர்வெல் போட்ட ரிப்போர்ட்டும் கரெக்டாக இருக்கா? இது அமைச்சிக்கவுண்டனூர் என்ற பகுதியில் உள்ள ஒரு தென்னந்தோப்பு. இது 7வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கேனில் மட்டும் ஒரு 2 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். 200 மீட்டர் ஆழத்தில் மட்டம் அமையுது. மீதி 5 ஸ்கேன்லேயுமே 40 அடி 50 அடிக்கு கீழே ஒன்று எதுவுமே இல்லை. இது ஆண்டியூர் அருகே உள்ள ஒரு தோப்பு. அது பக்கத்தில் ஒரு ஆறு ஓடுது. பரம்பிக்குளம் ஆழியாரை, இந்த ஆழியார் அணையை திறந்து விட்டால் இப்போ தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. 2 பக்கம் மலை. அது மலை. இந்த சைடும் ஒரு மலை இருக்குது. அண்ணாச்சி மொத்தம் எத்தனை போர் போட்டதா சொன்னீங்க? இங்கே ஒரு போருங்க. இங்கே 2 போர் போட்டு மணலில் போட முடியலைங்க. மணல் கீழே வந்து இது ஆற்றங்கரை, 2 சைடும் மலை இருக்கிறதுனால கீழே போல்ட்ரஸ் இருக்குது. இந்த கிணறு வெட்டியிருக்காரு. கீழே 20 அடி கீழே இந்த கருங்கல் பாறை வந்துருக்கு. ஒரு போர் மட்டும் 900 அடி ஆழம் வரைக்கும் போட்டிருக்காங்க.
இது வரைக்கும் 6 ஸ்கேன் எடுத்திருக்கேன். ரொம்ப டீப்பராக அந்த ஏரியாவில் இது வரைக்கும் போர்வெல் பாயிண்ட் அமையல, கிணறுக்கு அமைஞ்சிருக்கு. 2-3 போர் இடம் கொஞ்சம் ஷேலோ போர்வெல் அமைஞ்சிருக்கு. தண்ணி டிராக்டரில் கொண்டு வந்து ஊதிட்டு இருக்காங்க இந்த தண்ணிக்கு. பொள்ளாச்சி கோவில்பாளையம் பக்கத்தில் உள்ள பாறை அமைப்பு இது. கிழக்கு மேற்கு கிடக்கு, ஆனால் எப்படி வளைஞ்சி நெளிஞ்சு கிடக்கு. இந்த மாதிரி தான் கீழே நீரோட்டமும் இருக்கும். நேர்கோட்டில் இருக்கிறது எல்லாம் தண்ணி வரக்கூடிய அம்சம் உள்ள பாறை தான். எப்படி வளைஞ்சி பெண்டாகி எப்படி வளைஞ்சி போகுது. என்ன இந்த பாறையை பார்க்க என்ன பாறையை ஆராய்ச்சி பண்ணுறேன். உங்களை எதுவும் கணக்கு இருக்குன்னு பார்த்தீங்களோ? இல்லை வேறு எதுவும் கணக்கு எடுக்குன்னு பார்த்தீங்களோ? பாறை அமைப்பை ஆராய்ச்சி பண்ணுறது எனக்கு வேலை. மீட்டர் வச்சு பார்க்குறது, தண்ணி பார்க்குறது. ஆமாம் ஆமாம். எனக்கு திருநெல்வேலி. இங்கே ஒரு இடத்துக்கு போகிறேன். சரி, எங்கே கண்ணில் பாறை பார்த்தாலும் அதை ஆராய்ச்சி பண்ணுவேன். அதான் பார்த்துட்ருக்கேன். அப்படியா? சரி சரி சரி. அது இப்போ தண்ணி எடுக்குது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா அதனால் எவ்வளோக்குள்ள நுணுக்கமாக பார்க்க முடியுமோ பார்க்கேன். ஆனால் என்ன தான் நம்ம வந்து என்ன சொல்கிறது நுணுக்கமாக பார்த்தாலும் பாறையை இப்போ ஆராய்ச்சி பண்ணாலும் மழை இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. இங்கே வந்து மழையும் இல்லை, அதிக பயன்பாடு. என்ன செய்ய முடியும்? ஆமாம் ஆமாம், எரிசனம்பட்டி அதெல்லாம் பார்த்துட்டு 2 நாள் அங்கே தான் அது போட்டிருக்கேண்ணே. அவங்க அனுப்பி வச்சா தானே போட முடியும். இப்போ இந்த கனகவேலுங்கிறவருக்கு போட்டிருப்பேன், ஜெகதீஷ் அவங்க போட்டதை போட்டிருப்பேன். அவங்க நமக்கு அனுப்பி வைக்கிறது தானே போட முடியும். நீங்கள் அனுப்பி வைக்கலன்னா நான் உங்கள்கிட்ட கேட்க மாட்டேன். பாயிண்ட்டுக்குன்னு கிடையாது, வேலை பார்க்குறதுக்கு தான். இந்த பாறை அமைப்பை பாருங்கள். ஒரு 50 மீட்டர் தூரம் ஸ்கேன். சொல்லுங்கள். நல்லியன்கோட்டப்புதூர் செல்வராஜ். உங்கள் பேர்? செல்வராஜ். செல்வராஜ். இது ஊர் பேர் சொல்லிடுங்க. நல்லியன்கோட்டப்புதூர். இது எத்தனை அடி ஆழம் போட்டிருக்கீங்க? 900 அடி. 900 அடி. ஏதாவது ஈல்டு வந்துச்சா? ஒரு 3/4 இன்ச் தண்ணி இருக்குங்க சார். எத்தனை அடியில் வந்துச்சு? 420 அடி இல்லைங்க. அதாவது 420 அடி வரைக்கும் புகை போய் அதில் புகை அடங்கிட்டு அடங்கிடுச்சுங்க. தண்ணி வெளியே ஓடிச்சா? வெளியே ஒரு 3/4 இன்ச் தண்ணி வந்துதுங்க சார். ஸோ இந்த ஏரியா இப்போ நிலத்தடி பாறை இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமாங்க. கிழக்கு மேற்கு கிடக்கு, நம்ம இடத்துலையே இருக்குது, நம்ம இடத்த விட்டு வெளியவும் இருக்குது. ஆமாங்க. வெஸ்ட் டு ஈஸ்ட்டுங்கிறது நம்ம ஏரியாவினுடைய பாறை அமைப்பு. சரிங்க. அதுக்கு பெர்பெண்டிகுலராக நம்ம இப்படி தான் ஸ்கேன் பண்ணணும். சரிங்க. இது பொள்ளாச்சி பகுதியா கிணத்து கடவு பகுதியா? கிணத்து கடவு பக்கம். இந்த ஸ்டேஜில் இந்த பவர் தான் ஃபஸ்ட்டு போட்டிருப்பீங்க. ஆமாங்க. 900 அடி. இதில் தண்ணி எதுவும் வந்துச்சா? நல்ல தண்ணிங்க சார். இப்போ ஓடுதா? இப்போ ஓடுதுங்க சார். எத்தனை ஹெச்பி மோட்ரு? 5 HP ஓடிட்டுருக்குங்க. இப்போ ட்ரையாக இருக்கிறதுனால கொஞ்சம் மழை இல்லாதனால குறைவாக இருக்குதுங்க. குறைவாக இருக்குது. இல்லாட்டி இதே ஃபுல்லாக சப்ளை ஆகும். ஓகே ஓகே சரி. அப்போனா இதில் பார்க்காமலே இது நம்ம ஏரியாவில் ஃபஸ்ட்டு ஸ்கேன். இது கிழக்கு மேற்கு பாறை அமைப்பு இருக்கிறதுனால வடக்கு தெற்கு ஸ்கேன் பண்ணுறோம். இது என்ன ஊர் சொன்னீங்க? சென்னியூர். சென்னியூர் பக்கம். சென்னியூர் பக்கம். இந்த இடத்துக்கு பேர்
நல்லின் குட்டைப்புதூர். நல்லின் குட்டைப்புதூர். குட்டைப்புதூர். இது 2வது ஸ்கேன் நடந்துகிட்ருக்கு. ஃபஸ்ட்டு ஸ்கேனு அந்த கார் பக்கத்தில் பார்த்தோம், அதில் ஒரு 4 இடம் அடையாளம் வச்சுருக்கோம். இது 2வது ஸ்கேனு. 33 மீட்ரு ஆழம், 400 மீட்ரு, 33 மீட்ரு லென்த்து, 400 மீட்ரு ஆழம். இது கோயம்புத்தூர் வழுக்குப்பாறைங்கிற பகுதி. இங்கே பாறை அமைப்பு வடக்கு 73 டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் இருக்குது. இதுதான் பாறை அமைப்பு. பாறை உட்சரிவு. இது என்ன டைரக்ஷன்? இது வடக்கு, கிழக்கு, வடக்கு. ஸோ கொஞ்சம் வடமேற்கில் உட்சரியுது. ஏறக்குறைய கிழக்கு மாதிரி தான் பாறை. இந்த பாருங்க, வடக்கு 73 டிகிரி, 73 டிகிரி கிழக்குங்கிற கோணத்தில் இருக்குது. ஸோ நம்ம ஸ்கேன் பண்ணுறது இப்படி தான் ஸ்கேன் பண்ணணும். இதை கிராஸ் பண்ணினா எத்தனை அடி தண்ணி வந்துச்சு? 700 வந்து சார், 720 700 கிலோ வந்து. எவ்வளோ தண்ணி வந்துச்சு? ஒரு 1.5 தண்ணி இருக்குது சார். இப்போ ஓடுதா 1.5 இன்ச்சு? ஓடு சார், ஒரு 1.25 அந்த மாதிரி ஓடி. வெரி குட், வெரி குட். ஏதோ டைம் கொஞ்சம் கம்மியாகுது, கொஞ்சம் கீழே